Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பிகினர்ஸ்க்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ரோல்ல இந்த பிஸ்கெட் நாட் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட பின்றதுக்கு ரெட் கலர்ல ஹாஃப் ரோலும் yellow கலர்ல ஹாஃப் ரோலும் ஒயர் நமக்கு தேவைப்படும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா உங்களுக்கு புரியும். இந்த கூட பின்றதுக்கு ரெட் கலர்ல 20 ஒயர், yellow கலர்ல 16 ஒயர். ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 4 நாளா எடுத்து பிஸ்கெட் நாட் போட போறோம். yellow கலர்ல 4 ஒயர் சரிசமமா மடிச்சு வச்சுக்கோங்க. இதுல லெஃப்ட் ஹேண்ட்ல 2 ஒயர் இந்த மாதிரி பக்கத்துல மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ மூணாவது ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை சரிசமமா மடிச்சு 2 லூப்லயும் இப்படி போடணும். அப்புறம் கீழே 2 ஒயர் இருக்கும். இதில் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா ஃபர்ஸ்ட் ஒயர், இதை எடுத்து இந்த 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போயிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை இப்படி கொண்டு போய் பின்பக்கத்தில் இப்படி பிடிச்சிக்கோங்க, நடுவிரலால் பிடிச்சிக்கோங்க. அடுத்து மூணாவது ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். அடுத்து 4வது ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு 4வது கட் பண்ண ஒயரை சரி சமம் மடித்து இந்த 2 லூப்லேயும் இப்படி போடணும். அகெயின் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க, நடுவிரலால் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். அதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான், இதுதான் பிஸ்கெட் நாட். இப்போ பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. ஸ்லோவாக 4 பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரையும் இப்படி பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. என்னதான் ஒயரை நம்ம சரிசமமாக மடித்து நாட் போட்டாலும் கண்டிப்பாக ஒயர் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ ஆப்போசிட்டில் 2 ஒயர் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் நாட்டில் எப்படி அப் அண்ட் டவுன் கரெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி கரெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போது இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 4 நாளாக எடுத்து பிஸ்கெட் நாட் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது பிஸ்கெட் நாட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ரெட் கலரில் 5 பிஸ்கெட் நாட்டும் yellow கலரில் 4 பிஸ்கெட் நாட்டும் நமக்கு வந்திருக்கும். இப்போது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா பிஸ்கெட் நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரெட் கலரில் ஒரு பிஸ்கெட் நாட், yellow கலரில் ஒரு பிஸ்கெட் நாட்டை வச்சு மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட் நம்ம போட போகிறோம். ரெட் கலரில் மொத்தம் 5 நாட் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ரெட் கலர் நாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இப்போ பிஸ்கெட் நாட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரையும் இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து yellow கலரில் 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை மட்டும் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி டைட்டாக இப்படி சுற்றிக்கோங்க. இப்போது ரெட் கலரில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி 2வது ஒயரையும் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து yellow ஒயர், இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். ரெட் கலர் லூப்பில் இப்படி போடணும். 2வது yellow ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ரெட் கலர் ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் நாட்டுக்கும் இப்போ போட போகிற நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்து டைட் பண்ணிவிட்டு 2வது yellow ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். அகெயின் இந்த 2 ஒயரையும் மறுபடியும் பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிட்டு இந்த yellow ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இப்போது இந்த நாட் நான் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்காது. இந்த நாட்டு போடும்போதே இந்த மாதிரி கேப் இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா நாட்டை டைட் பண்ணுற நேரம் நமக்கு மிச்சமாகும். சப்போஸ் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டை டைட் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். இது வந்துட்டு மிக்ஸ்டு நாட்டாக நமக்கு வரும். இப்போ லெஃப்ட் சைடு 2 yellow ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரை ஃபர்ஸ்ட் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது ரெட் கலர் ஒயர் வந்துட்டு ரைட் சைடு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கோங்க, லூஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் yellow ஒயரை 2 லூப்புக்கும் நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. ரெட் ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. yellow நாட்டுக்கும் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது.
ரெண்டாவது ரெட் ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 எல்லோ ஒயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த ரெண்டாவது ரெட் ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 எல்லோ ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ரெட் ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். இப்போ நாட் போட்டாச்சு. இந்த நாட்டுக்கு இடையில கேப் இல்லாமல் இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்காது. ஓகே, ரெட் ஒயர் அண்ட் எல்லோ ஒயர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. மேலேயும் கீழேயும் மிக்ஸ்டு நாட் வந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் இதை இப்படி நேராக திருப்பிக்கோங்க. அடுத்து எல்லோ நாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெட் கலர் நாட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெட் கலர் நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை. இப்போ நான் கிளியராக சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறேன். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். நாட் போட்டாச்சு. இப்போ நாட் டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போது இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. இப்போ இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். நீங்கள் முதல் முறையே பிஸ்கெட் நாட் போட போகிறீங்க அப்படின்னாக்கா 4 ஒயர் சின்ன சின்ன துண்டு ஒயர் எடுத்து இந்த நாட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடையாக பின்னுங்க. பிகினர் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப ரொம்ப சின்ன கூடையிலேருந்து 3 ரோல் கூடை வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் டைப்பில் இந்த பிஸ்கெட் நாட் கூடையை பின்னிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் பின்னலாம். விதவிதமாக பிஸ்கெட் நாட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். நீங்கள் நாட் போடும்போது சப்போஸ் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டைட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். சிசர் அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரெட் கலர் நாட்டுக்கும் இந்த மிக்ஸ்டு நாட்டுக்கும் இடையில கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, இதை நல்லா டைட் பண்ணி இந்த ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா கேப் வந்துட்டு போயிடும். நாட் போடும்போதே நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டிங்கன்னா டைம் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, இப்போ அடுத்து 4வது பிஸ்கெட் நாட்டை ரெட் கலர் நாட்டுக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ரெட் கலர் நாட்டு, ஒரு எல்லோ கலர் நாட்டு, ஒரு ரெட் கலர் நாட்டு, ஒரு எல்லோ கலர் நாட்டுன்னு வரிசையாக இந்த நாட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். பிஸ்கெட் நாட்டில் இன்னும் நிறைய விதமான பேட்டர்ன்ஸில் இந்த ஒயர் கூடைகளை பின்னலாம். பிஸ்கெட் நாட் பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது இது வரைக்கும் நாட் போட்டு காமிச்சது போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் போதும். இப்போ அடுத்து கீழ்ப்பக்கத்தில் இதே மாதிரி மிக்ஸ்டு நாட் போடணும். நாட் போட்டுட்டு வரிசையாக எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5 ரெட் கலர் நாட்டு, 4 எல்லோ கலர் நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ரெட் கலர் நாட் வரா மாதிரி பின்னி இருக்கும். இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, கீழ் பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கடைசியாக ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இது வரைக்கும் 7 நாட் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட்டு 2 ரெட் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இதில் ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுக்கிறேன். நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லிட்டேன். இனிமேல் நாட் போடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுக்கள்லையும் விதவிதமான கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. நாட் போடும்போதே பாருங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போட்டிருக்கேன். இப்போ பக்கத்துலேயே 2 எல்லோ ஒயர் கிராஸ் ஆகுது ஒயர். இந்த கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி ஃபுல் எல்லோ கலரில் ஒரு நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் 4 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் வரிசையாக பிடிச்சி நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். மொத்தம் 6 நாட் நம்ம போடுவோம்.
இப்போ பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் மொத்தம் 6 நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் நாட்டுக்கும் எல்லோ கலர் நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த வரிசையில் 6 பிஸ்கெட் நாட் நம்ம போடுவோம். போன வரிசையில் 7 நாட் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த வரிசையில் ஒரு நாட் குறைஞ்சி 6 நாட் நம்ம போடுவோம். இந்த ஒன் சைடு பின்னி காமிக்கிறேன் இல்லையா, சேம் இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் நீங்களே பின்னிக்கோங்க. இதுக்கு மேலே பேஸ் அதிகமாக பின்ன வேண்டாம். இதுக்கு மேலே பின்னோன்னாக்கா கூடையோட ஹைட்டு நமக்கு கம்மியாயிரும். சப்போஸ் இதை விட பெரிய கூடை உங்களுக்கு வேணும்னா 1.5 ரோல் இல்லை 2 ரோலில் போட்டுக்கலாம். இந்த வரிசையில் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் மொத்தம் 6 நாட் போடணும். 6 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாட் நமக்கு இருக்கும். ஸோ 4 வரிசை இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி கீழ்ப்பக்கத்தில் இன்னும் 2 வரிசை பின்னணும். இந்த பேஸை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரிசையில் 7 நாட் போடணும். அதுக்கு அடுத்த வரிசையில் 6 நாட் போடணும். இங்கே நம்ம 2 வரிசை பின்னும் பாருங்கள், சேம் அதே மாதிரி பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd ஸ்டெப் நம்ம பின்னி முடிச்சிட்டோம். அடுத்து 4th ஸ்டெப் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கே சைடில் 2 பக்கத்துலேயும் ஆரோ மாதிரி இந்த ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு 4 நாட்டு வரும். இந்த 4 நாட்டில் 4வது நாட்டையும் 3வது நாட்டில் இருக்கிற ஒயரையும் பிடிச்சி நம்ம ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். 4 நாட் இருக்கு இல்லையா, இதில் 3வது நாட்டில் இருக்கிற 2 ஒயர் 4வது நாட்டில் இருக்கிற 2 ஒயரை எடுத்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இந்த பிஸ்கெட் நாட் போட்டதுக்கப்புறம் 3 நாட்டு ஒன்றா நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். கிராஸ் ஆகாத ஒயரை பிடிச்சி இப்போ நம்ம நாட் போடுறோம். ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக வரும். கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. நாட் போடும்போதே கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கார்னர் இப்போ நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இந்த நாட்டில் லெஃப்ட் சைடு போகிற எல்லோ ஒயரை பிடிச்சி இன்னும் 2 நாட் நம்ம போடணும். இதுவும் கார்னர் டர்னிங்கில் தான் நமக்கு வரும். இந்த ஒன் சைடு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறோமோ சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு ரைட் சைடும் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கம் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இதே மாதிரி பேஸை திருப்பி ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒயர் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம். நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பேர்ட்ஸ் அப்புறம் டாய்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கார்னர் டர்ன் பண்ணி 2வது நாட் போட்டாச்சு. இப்போ பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இன்னும் 2 நாட் நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக கார்னர் டர்ன் பண்ணி 3 நாட் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரோடு சேர்த்து இந்த பக்கத்தில் மொத்தம் 5 நாட் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 5வது நாட்டில் இருக்கிற 2 ஒயர் 4வது நாட்டில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டு இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாட் போடணும். மொத்தம் 4 நாட் நம்ம போடுவோம். இது 2வது கார்னர் டர்னிங் வரும். ரைட் சைடு 2 கார்னர் டர்னிங்கும் லெஃப்ட் சைடு 2 கார்னர் டர்னிங்கும் நமக்கு வரும். நார்மல் நாட்டில் கிராஸ்கட் கூடைகளுக்கு கார்னர் டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிஸ்கெட் நாட் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம்.
இப்போ நம்ம ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு கேப் அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் போகிற 2 நாட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டாச்சு. அடுத்து இதே நாட்டில் ரைட் சைடு 2 எல்லோ ஒயர் போகுது இல்லையா? இதை பிடிச்சி இன்னும் 3 நாட் போடணும். இந்த 3 நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம், அவ்வளோதான். ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கார்னர் டர்ன் பண்ணி 2வது நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 3வது நாட் போட போகிறேன். இந்த 3வது நாட் போடுறதையும் ஸ்பீடாக பார்க்கலாம். மூணாவது நாட் போட்டாச்சு. கடைசியாக 4வது நாட் போடணும். இப்போது 2 பக்கத்துலேயும் 2 கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சேன் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு டர்ன் பண்ணணும். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஷேப் அப்படியே நமக்கு மேலே வளைஞ்சி வந்துடும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா ஈஸியாக கூடையோட சைடு வால் நம்ம பின்னிடலாம். இந்த பக்கத்தில் 3 அப்புறம் 4வது கார்னர் டர்னிங் வரும். இந்த 4வது நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கத்தில் 3 நாட் போடணும். இந்த கடைசி நாட்டோடு சேர்த்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாட்டு வரும். ஸோ 5வது நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த எண்டு வரைக்கும் பின்னணும், அவ்வளோதான். இப்போ 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 2 பக்கத்துலேயும் சைடில் அந்த ஷேப் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைஞ்சு நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து 4th ஸ்டெப் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். 4th ஸ்டெப் என்ன பண்ணணுன்னாக்கா, கிராஸ் ஆகும் ஒன்றோட ஒன்று ஒயர். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இந்த ஒயர் போகும். ஸோ ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுறக்கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் பாருங்கள், இந்த கூடையே கொலாப்ஸ் ஆயிரும். இப்போது இந்த இடத்துல அழகாக ஒயர் கிராஸ் ஆகும் பாருங்கள். கிராஸ்னாக்கா இப்படி இன்ட்டு மாதிரி அந்த ஒயர் நமக்கு போகும். நாட் போட்டால் 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிஸ்கெட் நாட் போட்டுக்கிறேன். இங்கே நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல எப்படி நாட் போடுறதுன்னு ஒரு முறை சொல்லிடுறேன். பேஸ் போடுறது, அதுக்கப்புறம் கார்னர் டர்ன் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பின்னிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இந்த சைட் வால் பின்னுறது ரொம்ப ஈஸி தான். இந்த பேஸ் இல்லாமல் சைடு வால் பின்னுறது மட்டும் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு நாள் கூட தேவைப்படலாம். ஸ்லோவாக பின்னுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இல்லையா? இப்போ அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயே லெஃப்ட் சைடு மேல் பக்கம் இந்த ஒயர் போகும். ஸோ மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். சைடில் வந்துட்டு இந்த மாதிரி தான் நாட் போடணும். இந்த நாட் போடும்போது பாருங்கள் 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம போடுறது கரெக்டுன்னு அர்த்தம். நம்ம 3rd ஸ்டெப்பில் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு டர்ன் பண்ண அந்த ஒயரை பிடிச்சி வரிசையாக நாட் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் இந்த மாதிரி தான் போடணும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் நடுவுலலாம் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த கிராஸ் கட் கூடையே பின்னது இல்லை, இப்போ தான் முதல் முறையாக பின்ன போகிறீங்கன்னா சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஒரே ஒரு கூடை போட்டுட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது இதே பிஸ்கெட் நாட்டில் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா? அந்த ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் எத்தனை நாட் இருக்கோ அத்தனை நாட்டில் நாட் போடணும். சென்டர்லலாம் ஈஸியாக நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் நாட் போட்டுக்கலாம். சைடில் மட்டும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுவீங்க. சைடில் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். நாட் போடும்போது 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாட் போடுறது கரெக்டுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. 4 பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல மட்டும்தான் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரணும். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த சைடு பின்னிட்டு இதே மாதிரி இந்த கூடையை இப்படி திருப்பி இந்த இடத்துலையும் இதே மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். கார்னர் டர்ன் பண்ண இடத்துல இந்த கிராஸ் நாட் போட்ட ஒயர் லெஃப்ட் சைடு போகும். இதை பிடிச்சி நாட் போடணும். அவ்வளோதான்.
இதே மாதிரி கூடையை சுற்றி கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டிங்கன்னா கூடையோட ஹைட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். 4th ஸ்டெப்பில் பிஸ்கெட் நாட் கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். கார்னர் டேர்னிங்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 10 நாட் இருக்கும். ஸோ 10 வருஷம் வந்துட்டு ஹைட்டில் நம்ம பின்னி இருக்கோன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த கார்னர் டேர்னிங்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கனாலும் கிராஸில் மொத்தம் 10 நாட் இருக்கும். இப்போ கடைசியாக இந்த எல்லா பிஸ்கெட் நாட்டுக்கு இடையிலையும் 3 நார்மல் நாட் போட்டிருக்கேன். நார்மல் நாட் போட்டோன்னா ஒயரை மடித்து சொருகி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட்லலாம் ஒயரை சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் மட்டும் ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கிராஸ் கட் கூடையில் எல்லா கூடையிலையும் நடுவில் மட்டும் ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. சைடில் இருக்கிற ஒயர் நிறைய நாட் நம்ம போட்டிருப்போம். சென்டரில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா கம்மியாக நாட் போட்டிருப்போம். இதனால தான் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வருது. இப்போ கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே சொருகி விடணும். ஒரு கிராஸ் நாட்லேயும் 2 ஒயர் போகும். 2 ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடித்து ஒரே டைரக்ஷனில் கிராஸாக சொருகி விடணும். இது கிராஸ் கட் கூட அப்படின்றதுனால கிராஸாக சொருகி விடுங்க. இது பிஸ்கெட் நாட் கூட அப்படின்றதுனால ஒயர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சொருகிடலாம். பிகினிங் ஸ்டேஜில் இந்த ஒரு ரோல் கூட பின்னுறதுக்கு ஒரு நாள் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஒயரை சொருகிறதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விடுங்க. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கூடைக்கு நான் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி இருக்கேன். 3 ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி எடுத்துக்கோங்க. 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா 2 ஒயர், அப்படி இல்லைனாக்கா ஒரே ஒரு ஒயர்லேயும் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு கிளியர் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.